A hexagonal prism of side of base 25 mm and axis 60 mm rest on a corner of its base in HP with the axis of the prism inclined at 40 degrees to HP and parallel to BP. Full stop. Draws projections. So first draw a reference line. So x and y, vertical plane, horizontal plane. The question is a hexagonal prism of side of base 25 mm and axis 60 mm. So for example, this is the model of hexagonal prism. Okay, side 25 mm. So basically we know the number of side in hexagonal prism is 6. Okay, so each side having 25 mm and the axis 60 mm. So height of the hexagon prism 60 mm. Okay, so rest on a corner of its base in HP. Okay, base corner means this is one of the corner. ஓகேவா, ஸோ இதே மாதிரி எப்படி இருக்குது, நம்பர் ஆஃப் கார்னர்ஸ் இருக்குது. ஓகேவா, ஹெக்ஸாகனலை பொறுத்த வரைக்கும் 6 கார்னர்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த கார்னரில் ஏதோ ஒரு கார்னர் என்ன இருக்குது, இஸ் ஆன் தி ஹெச்பி அப்படிங்கிறது தான் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ கார்னர் ஹெச்பி இருக்குது அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்ட் என்ன பண்ணணும், இந்த பொசிஷன் இங்கே இருக்கணும். ஓகேவா, ஓகேவா, இந்த பொசிஷன்ஸ் வந்து இங்கே இருக்க மாதிரி ட்ரா பண்ணணும். அப்போ அதோட டாப்பி வந்து நமக்கு இப்படி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டாப்பி ட்ரா பண்ணுறோம். டாப்பி ட்ரா பண்ணிவிட்டு தென் அதிலேருந்து என்ன பண்ணுறோம், அடுத்த வியூ கன்டினியூ பண்ணிக்கலாம். ஹெக்ஸாகோனல் சைட் 25 mm. Okay, 25 mm சைடு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், சம் ஆங்கிள். ஓகேவா, ஹெக்ஸாகோனல் அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ சைடோட நமக்கு ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னா 360 டிவைடட் பை நம்பர் ஆஃப் சைட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் சைட்ஸோட கண்டிஷன்ஸ் வந்து ஹெக்ஸாகனலை பொறுத்த வரைக்கும் 6 இருக்கும். ஸோ 360 டிவைட் பை 6 போட்டிங்கன்னா ஈக்குவல் டு 60 டிகிரி கிடைக்கும். ஓகேவா, இந்த 60 டிகிரியை நீங்கள் அவுட்வர்டாக எடுத்துக்கலாம். இன்வர்டாக எடுக்கிறதா இருந்தால் 180 மைனஸ் 60 போட்டிங்கன்னா 120 கிடைக்கும். ஓகே, எப்படினாலும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கேல் வந்து நமக்கு 90ல் இருக்குது. ஸோ இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போ 100, 110, 120. ஸோ லென்த் ஆஃப் தி லைன் 25 mm. ஓகே, 25 mm என்ன பண்ணுறேன், கரெக்டாக அதில் வந்து ஒரு லைன் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறேன், இந்த சைட்லேயும் 120 டிகிரி இன்சைடில் எடுத்து என்ன பண்ணுறேன், 25 mm இந்த சைடை என்ன பண்ணிக்கிறேன், ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஓகே, 2 சைட்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கு ஸ்ட்ரைட்டாக ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம், இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஸ்ட்ரைட் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு காம்பஸில் 25 mm சைடு எடுத்துகிட்டு அதை கோர்னரில் வச்சு இதில் ஒரு ஆர்க், இந்த கார்னரில் வச்சு இதில் ஒரு ஆர்க் என்ன பண்ணிக்கலாம், நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, மார்க் பண்ணியிருக்க ஆர்க் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறோம், இப்போ கனெக்ட் பண்ணிக்கிறோம். எல்லா பாயிண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒவ்வொரு கார்னருக்கும் என்ன பண்ணிக்கலாம், ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஓகேவா,
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹெக்ஸாகனல் ப்ரிசம் நான் இப்படி இருக்க மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ நான் டாப்பில் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நான் ABCD அப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் இதில் ஏன்னு கொடுக்குறேன். இது A, இது B, இது C, இது D, இது E, இது F. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டரில் கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ இது டாப் வியூவில் அப்படி இருக்குது, இது ஃப்ரண்ட் வியூவில் அப்படி இருக்குது அப்படின்னா, டாப் வியூவில் நம்ம பார்க்கும்போது ஸோ இந்த போர்ஷன் நமக்கு தெரியும். ஓகே, ABCDEF இதே ஆர்டராக என்ன பண்ணுறேன், மார்க் பண்ணுறேன். ABCDEF. ஸோ ஏக்கு பின்னாடி என்ன மார்க் பண்ணுறேன்னா 1 2 3 4 நான் வேணால் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே A to F வரைக்கும் மார்க் பண்ணியாச்சா? ஸோ ஆல்டர்னேட் பண்ணி என்ன பண்ணுறேன், இங்கே 1 2 3 4 5 up to 6 வரைக்கும் என்ன பண்ணுறேன், மார்க் பண்ணுறேன். அப்போ இதுக்கு பேக் சைடு இருக்கும். ஓகேவா? டாப்பில் பார்க்கும்போது இதுக்கு பேக் சைடில் இது இருக்கும். ஸோ 1 2 3 4 5 and 6. தென் இதை ப்ரொஜெக்ட் பண்ணி நான் பார்க்க போகிறேன். அடுத்து ஃப்ரண்ட் வியூ ட்ரா பண்ண போகிறேன். ஹைட் ஆஃப் தி ஹெக்ஸாகனல் ப்ரிசம் 60 mm ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கு. ஸோ 60 mm ஹைட்டை என்ன பண்ணுறேன், நான் ட்ரா பண்ணுறேன். டாப் வியூவில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதான் நம்ம ஏன்னு என்ன பண்ணியிருக்கேன், நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஓகேவா? இந்த போர்ஷன் தான் A. ஓகே, இந்த போர்ஷன் தான் A அப்படின்னா இந்த A வந்து நமக்கு இங்கே இருக்குது. இந்த வியூவில் போகும்போது என்ன ஆகும், இந்த A தெரியும், F தெரியும், E தெரியும், D தெரியும். ஓகேவா? இது AB, இதை நான் டார்க் எழுதிக்கிறேன். இது C, D, E and F. ஸோ இதுக்கு பேக் சைடில் 1 2 3 4 5 and 6. ஓகே, இப்படி இருக்க பொசிஷன்ஸ் வந்து நம்ம இப்படி பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் வியூ ஆகும். F இப்போ A தெரியும், F தெரியும், E தெரியும், D தெரியும். ஓகேவா? ஈக்கு பேக் சைடில் C இருக்கும், எஃப்க்கு பேக் சைடில் B இருக்கும். அதான் மார்க் பண்ண போகிறேன். ஸோ இந்த போர்ஷன் இப்படி வியூ பண்ணி பார்க்கும்போது என்ன தெரியும், A டேஷ் ஃப்ரண்ட் வியூவில் மார்க் பண்ணும்போது A டேஷ் மார்க் பண்ணியிருப்போம். இது F டேஷ், இது E டேஷ், நெக்ஸ்ட்டு D டேஷ். ஓகேவா? ஸோ இந்த 4 போர்ஷனே நாகும் தெரியும். ஈக்கு பேக் சைடில் C இருக்கும், C டேஷ். எஃப்க்கு பேக் சைடில் B இருக்கும், B டேஷ். அதுமாரி பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்படி இந்த பொசிஷன் இருக்கும்போது ஸோ 1ங்கிறது இந்த தான் இருக்குது. ஓகே, இது 1 வியூ ஆகும் நமக்கு தெரியும். 1 டேஷ், இது 6 டேஷ், இது 5 டேஷ், நெக்ஸ்ட்டு 4 டேஷ். ஓகேவா? அடுத்து 5க்கு பேக் சைடில் 3 இருக்குது. அப்போது ப்ராக்கெட்டில் 3 டேஷ், 6க்கு பேக் சைடில் 2 இருக்குது. அப்போ இதில் ப்ராக்கெட்டில் 2 டேஷ். ஓகேவா? ஸோ இப்படி தான் மார்க் பண்ணுவோம். ஸோ மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கு. பேஸ் வந்து ஹெச்பியில் இருக்குது அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் தான் முதல்ல கொடுத்துருக்கு. ஓகேவா? ரெஸ்ட் ஆன் கார்னர். ஓகேவா? ரெஸ்ட் ஆன் ஏ கார்னர் ஆஃப் இட்ஸ் பேஸ் இன் ஹெச்பி அப்படிங்கிற டேம் கொடுத்துருக்கு. ஹெச்பியில் இருக்குது. ஸோ வித் தி ஆக்சிஸ் ஆஃப் தி ப்ரிசம் இன்க்ளைன்ட் அட் 40 டிகிரி டு ஹெச்பி. ஹெச்பியில் இன்க்ளினேஷன்ஸ் இருந்தால் நமக்கு விபியில் தெரியும். ஓகே, விபியில் தான் அதை ட்ரா பண்ணுவோம். ஸோ அதான் இப்போ ட்ரா பண்ண போகிறோம். 40 டிகிரி இன்க்ளினேஷன்ஸ் ஆக்சிஸ். ஓகே, ஆக்சிஸ் தான் சொல்லியிருக்கு, நமக்கு இன்க்ளினேஷன் சொல்லி கொடுத்துருக்கு. ஓகே, அந்த ஆக்சிஸ் மிடில் நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்,
அதை இங்கே ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சிஸ்ங்கிறது நீங்கள் இதோட டயகனல் மார்க் பண்ணாலே ஆக்சிஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் சென்டர் லைன். ஓகே, இப்போ இந்த ஆக்சிஸ் தான் என்ன பண்ண போகிறோம், இதில் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த லென்த் எவ்வளோங்கிறது மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக 49 mm இருக்குது. 49 mm என்ன பண்ணுறேன், கரெக்டாக 40 டிகிரி இன்க்ளினேஷன் நம்ம இதில் ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம ஆக்சிஸோட பொசிஷனை 40 டிகிரி இன்க்ளினேஷன்ஸில் கொடுத்துடலாம். இந்த ஆக்சிஸ் லைனை என்ன பண்ணுறேன், ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணிவிட்டு ஸோ இந்த ஆக்சிஸில் தான் இந்த பேஸை ட்ரா பண்ண போகிறேன். பேஸ் எவ்வளோ வந்து 49 mm இருந்தது. ஸோ இந்த ஆக்சிஸ்க்கு கரெக்டாக இது பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஓகேவா, ஸோ ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக என்ன பண்ண போகிறோம், பேஸ் ட்ரா பண்ண போகிறோம். கரெக்டாக 49 அப்படின்னா நமக்கு லெஃப்ட் சைடில் 24.5ம் ரைட் சைடில் 24.5 இருக்கும். ஸ்கேல் அதை வச்சு மூவ் பண்ணிகிட்டே வாங்க. எங்கே உங்களுக்கு கரெக்டாக 24.5 வருதோ ஸோ அந்த பொசிஷனில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடலாம், நம்ம ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதான் என்னது, கரெக்டாக 24.5 வருது. ஸோ இதில் வந்து என்ன பண்ணிடலாம் 49 mm. ஸோ மிடில் வந்து 24.5 வரும். ஸ்டார்டிங் பாயிண்ட் கிரவுண்டில் இருக்குது, எண்டிங் பாயிண்ட் 49ல் இருக்குது. ஸோ இதோட ஹைட் என்ன சொல்லியிருந்தோம், 60 mm சொல்லியிருந்தோம். இந்த டிஸ்டன்ஸ் நம்ம ஸ்கேலில் மார்க் பண்ணிவிட்டு அதில் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். மெஷர்மெண்ட் ஸ்கேல்லே எடுத்து அப்படிலாம் மார்க் பண்ணிக்கலாம். 12.5 இருக்குது. ஸோ போத் சைடும் சேம் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஓகே, மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்ஸ் அப்படியே என்ன பண்ணுங்க, இதில் மார்க் பண்ணிக்கோங்க. 1 6 ப்ராக்கெட்டில் 2 5 ப்ராக்கெட்டில் 3 4 A F ப்ராக்கெட்டில் B E C and D ஓகேவா. ஸோ 40 டிகிரி இன்க்ளினேஷன்ஸ் டு HP VPயில் ட்ரா பண்ணியாச்சு. அண்ட் அடுத்து என்ன கொடுத்துருக்கேன், அண்ட் பேரல் டு VP. இந்த ஆக்சிஸ் எப்படி இருக்குன்னா பேரல் டு VP. ஓகேவா, ஸோ அதை என்ன பண்ணிடலாம், அப்போ பேரல் டு VPங்கிற கண்டிஷன்ஸ்க்கு என்ன பண்ணிடலாம், இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் அந்த ஆக்சிஸ் இருக்க போகுது. ஸோ இதை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மிடில் ஆக்சிஸ் வந்து பேரல் டு VP. ஓகேவா, அடுத்து ஃப்ரண்ட் வியூ என்ன பண்ணிங்க, ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா லைனையும் ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்ஸை கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த போர்ஷனை மார்க் பண்ணிக்கோம். ஓகே, 1 டேஷில் வந்து ஸோ இதில் 1ங்கிறது இங்கே இருக்குது, இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். நெக்ஸ்ட்டு 2 இங்கே இருக்குது, ஸோ இதில் 2 இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு 3
4 4 so 5 5 6 6 ஸோ இதே மாதிரி டாப் போர்ஷன் ஓகேவா இந்த போர்ஷனையும் மார்க் பண்ணிக்கிறோம் ஸோ ஏ இல்லை ஏ இங்கே இருக்குது பி பி சி சி டி டி இ இ அண்ட் எஃப் எஃப் ஓகே எல்லா பாயிண்ட்ஸும் மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ எது நமக்கு விசிபிள் ஆகும் எது இன்விசிபிள் ஆகும் அப்படிங்கிறது கண்டிஷன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக நம்ம இந்த கண்டிஷன்ஸ் ஃபஸ்ட்டு இனிஷியல் ட்ரா பண்ணியிருக்கோம் ஓகேவா இதுதான் டாப் வியூ இது ட்ரா பண்ணால் தான் இந்த டிஸ்டன்ஸ் கிடைக்கும் ஃப்ரண்ட் வியூவில் இதை ட்ரா பண்ணியிருக்கோம் இதை ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ஆக்சிஸ் வந்து 40 டிகிரி இன்க்ளினேஷன்ஸ் ஸோ இப்படி இருக்க பொசிஷன்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் எப்படி மூவ் பண்ணியிருக்கோம் அப்படி மூவ் பண்ணும்போது டாப் வியூவில் எப்படி தெரியும் அப்படின்னா ஸோ இந்த பொசிஷன் அப்படியே ஆகும் கரெக்டாக ஆகும் இந்த மாதிரி வியூ ஆகும் நமக்கு ஓகே இந்த மாதிரி வியூ ஆகும் அப்படின்னா இந்த போர்ஷன் ஃபுல்லாக நமக்கு வியூ ஆகும் ஓகேவா அப்போ ABCDEF இதை என்ன பண்ணிடலாம் நம்ம டார்க் பண்ணி போட்டுடலாம் ஸோ இந்த வியூ வந்து நம்ம இப்போ இதை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி நியூவாக ஒரு வியூ ட்ரா பண்ணி ஓகேவா இதில் நம்ம A∠1 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்குவோம் ஏ கொடுத்துருக்கேன் இங்கே A∠1 இது B∠1 C∠1 D∠1 E∠1 F∠1 ஓகேவா ஸோ இப்படி இருக்கும் பொசிஷன் இப்படி இருக்கக்கூடிய பொசிஷனில் இது ஃபுல்லாக ட்ரா பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு இந்த பொசிஷன்ஸில் எதெல்லாம் நமக்கு வியூ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்ஷன் தெரியும் ஓகேவா இந்த போர்ஷன் தெரியும் இந்த போர்ஷன் தெரியும் இந்த போர்ஷன் இந்த 3 போர்ஷன் நமக்கு தெரியும் 3 கார்னரும் தெரியும் 3 கார்னரும் என்ன பண்ணிடலாம் நம்ம டார்க் பண்ணிடலாம் அடுத்தது ஸோ இதில் லைன் இந்த லைன் தெரியும் அதேமாதிரி இந்த லைன் தெரியும் ஓகேவா ஸோ இதெல்லாம் நமக்கு கிளியராக ஸோ டாப்பில் வந்து பார்க்கும்போது வியூ ஆகும் ஸோ இந்த 3 போர்ஷன் தவிர இந்த போர்ஷன்ஸ் என்ன ஆகும் இன்விசிபிள் ஆகிடும் ஓகேவா ஸோ அதை மட்டும் என்ன பண்ணுறேன் அப்போ தெரிகிற போர்ஷன் மட்டும் நான் டார்க் பண்ணுறேன் 1 to 6 தெரியும் நெக்ஸ்ட்டு 1 to 2 தெரியும் நெக்ஸ்ட் இது எல்லாமே ஒரே லைனில் இருக்கும் இந்த போர்ஷனும் ஒரே லைனில் வரும் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேவா ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு பின்னாடி இது எல்லாமே எப்படி இருக்கும் ஸோ இங்கேருந்து ஒரே லைனில் தான் இருக்கும் இந்த லைனுக்கு பின்னாடியே இந்த லைன் இருக்கும் அதேமாதிரி இந்த லைனுக்கு பின்னாடி இந்த லைன் இருக்கும் ஸோ அதான் இப்போ போட்டிருக்கேன் இதெல்லாம் விசிபிள் ஆகும் ஸோ இந்த போர்ஷனில் இருந்து அதாவது இந்த போர்ஷனில் இருந்து கீழே போகிற இந்த கார்னர் தெரியாது இது வரைக்கும் தெரியாது இதுக்கப்புறம் இந்த எட்ஜஸ் வந்து கரெக்டாக இதுக்கு பின்னாடி வந்துடும் ஸோ அதனால் இதை மட்டும் இன்விசிபிள் லைனில் மார்க் பண்ணுறேன் இதுக்கப்புறம் உள்ள போர்ஷன்ஸ் வந்து இந்த லைன் தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த லைன் வந்து நம்ம எண்டு வரைக்கும் தெரியுது அதுக்கப்புறம் இப்படி இருக்க போகும்போது இந்த பொசிஷன் ஓகே இந்த பொசிஷன் ஆகும் இன்விசிபிள் பொசிஷன் ஸோ அதையும் என்ன பண்ணுறோம் இன்விசிபிள் லைனை யூட்டிலைஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் மார்க் பண்ணிக்கிறோம் ஓகே இப்போ பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க 1/1 2/1 3/1 4/1 5/1 6/1
Okay, different view. This is top view. Thank you.